ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A2M ஸ்பைசஸ். நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. இனிமேலுக்கு வீக்லி டுவைஸ் ரெகுலராக வீடியோ அப்டேட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணி எப்படி கஸ்டமருக்கு கொடுக்குறோம் அப்படின்ற சின்ன ஒரு வீடியோ கிளிப் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். கருவேப்பிலை பொடி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணிக்கிறது, செரிமானத்துக்கு உதவுகிறது, இரும்பு சத்து கிடைக்கிறது, முடி உதிர்வை தடுக்கிறது. இதுக்காக தான் நம்ம கருவேப்பிலை பொடியை நம்ம யூஸ் பண்ணுறோம். டேரெக்டாக நம்ம கருவேப்பிலையை கொடுக்கும்போது குழந்தைங்களும் சரி நாமளும் சரி டேரெக்டாக எடுத்துக்க மாட்டோம். இதே ஒரு பொடியாக நம்ம யூஸ் பண்ணும்போது இட்லி, தோசை அல்லது சாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணி நம்ம கருவேப்பிலை பொடியை சாப்பிட்டுக்கிறோம். அதுக்காக தான் நம்ம கருவேப்பிலை பொடியை ரெடி பண்ணி நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு கேட்குறவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது எப்படின்றது இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணி நம்ம நிழல்லே காய வச்சுக்கிறோம். ஏன் நிழல்லே காய வைக்கிறோம் அப்படின்னா, அதோட நியூட்ரிஷன் வேல்யூ குறையாமல் இருக்கிறதுக்காக தான் நிழலில் காய வைக்கிறோம். டேரெக்டாக சன்லைட்டில் காய வச்சோம் அப்படின்னா அதோட நியூட்ரிஷன் வேல்யூ குறையும். அதுக்காக தான் நம்ம சன்லைட்டில் காய வைக்கிறது இல்லை. நம்ம ஒவ்வொரு பொருளையும் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே தரமான பொருளாக செலக்ட் பண்ணி அதை சுத்தம் பண்ணி ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக தான் நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். எல்லாமே மொத்தமாக பல்காக போட்டு ரோஸ்ட் பண்ணுறதில்ல. அதே போல் இப்போ உளுந்து ரோஸ்ட் பண்ணுறோன்னா உளுந்தையும் மொத்தமாக கொட்டி நம்ம ரோஸ்ட் பண்ணுறதில்ல. அதுவும் குவான்டிட்டி கம்மியாக போட்டு தான் ரோஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா அப்படின்னா தான் ரோஸ்டர் ஈவனாக ரோஸ்ட் ஆகுன்றதுக்காக நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். நம்ம ரோஸ்டர் மிஷினும் வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. இரும்பு கடாயை தான் யூஸ் பண்ணுறோம். இரும்பு கடாயை யூஸ் பண்ணும்போது அதோட சத்துக்களும் நமக்கு சேர்ந்து கிடைக்கின்றதுனால தான் நம்ம இரும்பு கடாயை யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ ரோஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இரும்பு கடாயை தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்த பொடி மட்டும் இல்லை, மற்ற பொடிகள் அனைத்துமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். முருங்கைப்பொடி, இட்லி பொடி, பருப்பு பொடி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுவும் பொடி வெரைட்டிஸ் மட்டும் இல்லை, மசாலா வெரைட்டிஸ் எல்லா வகையான மசாலாவும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதோட பிக்சரும் நான் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கிறேன். A2M ஸ்பைசஸ் மசாலாவில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணுறதில்ல. 100% நேச்சுரல். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண கருவேப்பிலை பொடி நல்லா சூடாரி அதை அரைச்சி நம்ம எப்படி பேக் பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்கள். நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம மசாலா எல்லாமே நம்ம பாட்டியோட கைமணம், அம்மாவோட கைமணம் அப்படியே இருக்கும். அதோட டேஸ்ட்டும் அது அரோமாஸும் அல்டிமேட்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அடுத்த விலாகில் சந்திப்போம். தேங்க்யூ டு ஆல்.